நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. நபி அவங்களும் உதாரணம் தான் சொன்னாங்க. சொன்னாங்க என்ன? குர்ஆன ஓதுற ஒரு ஆளுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஆரஞ்சு பழத்தை போலண்டாங்க. ஆரஞ்சு பழம் என்றா ஆரஞ்சு இல்ல, யமன்ல இருக்குது அந்த பழம். அதுல மனமும் இருக்குது, ருசியும் இருக்குது. குர்ஆன ஓதுற மூமினுக்கு உதாரணம். குர்ஆன ஓதாத மூமினுக்கு என்ன உதாரணம்? சில மூமின் இருக்கும் குர்ஆன ஓதுறல்ல. நபி அவங்க சொன்னாங்க அவன் ஈச்சம்பழத்தை போலண்டாங்க. டேஸ்ட் இருக்குது ஆனா மனம் இல்லை. ஈச்சம்பழத்துல ருசி இருக்குது, இனிப்பு, ஆனா என்ன இல்லை? மனம் இல்லை. மூணாவது சொன்னாங்க குர்ஆன ஓதுற முனாஃபிக்கு உதாரணம். முனாஃபிக்கும் குர்ஆன் ஓதுவார். இதுக்கு உதாரணம் சொன்னா பூவை போல மனம் இருக்குது, டேஸ்ட் இல்லை. மனம் இருக்குது ஆனா டேஸ்ட் வராது. குர்ஆன ஓதாத முனாஃபிக்கு உதாரணம் சொன்னாங்க கசப்பான ஒரு காய் ஒன்று இருக்குது, அந்த காய் டேஸ்டும் கசப்பு, வாசமும் இல்லை, நாத்தம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஜும்மா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். குர்ஆன் ஒன்றை கையில் எடுங்க, வாங்குங்க. அல்லாஹ்ட கலாமே. சஹாபாக்கள் அழுவாங்களாம். குர்ஆனை பிரட்டினா அழுவாங்க, மாலை மாலை அழுவாங்க. கண்ணீர் வடியணும் குர்ஆன். ஏன் அதுக்குள்ள சகோதரர்களே எப்படி விளங்கப்படுத்துறது, எப்படி பேசுறது எனக்கு தெரியாம இருக்குது, அவ்வளவுதான்.